இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். விருத்தாசலம் அருகே இணைப்பு சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கடலூர் சிதம்பரம் செல்லும் இணைப்பு சாலை, அதாவது அரசக்குழியிலிருந்து கொளப்பாக்கம் வழியாக குமாரமங்கலம் செல்லும் சாலை முக்கிய இணைப்பு சாலையாகும். இந்த சாலையில் தினந்தோறும் கொம்பாடிக்குப்பம், ஊமங்கலம், மந்தாரக்குப்பம், சாத்தமங்கலம், முதனை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இவ்விணைப்பு சாலையை பயன்படுத்தியே கம்மாபுரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் அத்தியாவசிய தேவைக்கும் பொதுமக்கள் சென்று வருகின்றனர். அதேபோல் கம்மாபுரம், கோபாலபுரம், குமாரமங்கலம், ஆதனூர், கார்குடல் உள்ளிட்ட பொதுமக்களும் இந்த வழியாக நெய்வேலி மற்றும் கடலூர் வழியில் உள்ள ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். மேலும் பல பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் இவ்வழியாக தினந்தோறும் சென்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக இந்த இணைப்பு சாலை குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் இருந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு உடனடியாக சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். விருத்தாசலம் அருகே இணைப்பு சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கடலூர் சிதம்பரம் செல்லும் இணைப்பு சாலை, அதாவது அரசக்குழியிலிருந்து கொளப்பாக்கம் வழியாக குமாரமங்கலம் செல்லும் சாலை முக்கிய இணைப்பு சாலையாகும். இந்த சாலையில் தினந்தோறும் கொம்பாடிக்குப்பம், ஊமங்கலம், மந்தாரக்குப்பம், சாத்தமங்கலம், முதனை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இவ்விணைப்பு சாலையை பயன்படுத்தியே கம்மாபுரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் அத்தியாவசிய தேவைக்கும் பொதுமக்கள் சென்று வருகின்றனர்.